மக்களே, இந்த மாதிரி சைடில் ஒரு கமெண்ட் பாருங்களேன். சிம்பிள் தான் ப்ரோக்கு ரிப்ளை பண்ணுங்கள், ஒரு வீடியோ போடுங்க, ரொம்ப தப்பாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6-7 பேர் எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாங்க. உன்னமா எனக்கு போய் சொல்ல தெரியாது ப்ரோ, லட்சக்கணக்கில் எனக்கு வந்துச்சுலாம் சொல்ல தெரியாது ப்ரோ. ஒரு 6-7 பேர் பண்ணாங்க. ஸோ என்னைய பார்க்குற ஒரு 6-7 பேர் ஒரு விஷயத்தை என்னைய பேச சொல்கிறாங்க. அதை பேசுகிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும். சரி, முதல்ல நீ யார், என்ன ஏது, எனக்கு எதுவுமே தெரில ப்ரோ. ஏன்னா நான் பார்க்குற கண்டென்ட் நீ பண்ணலையா, என்ன எதுவும் தெரில ப்ரோ, உன்னை கொச்சப்படுத்துறதுக்காண்டி இந்த விஷயத்தை சொல்கிற. இந்த கமெண்ட்டை பார்த்து தான் நீ யார் அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. ஸோ ஒரு 4 வீடியோ உன்னோட வீடியோ பார்த்தேன் ப்ரோ. டோட்டலாக 4 வீடியோ சேர்த்து 58 நிமிஷம். இந்த 58 நிமிஷம் வீடியோ, நான் பின்னாடி ஒரு மேட்ரு சொல்கிறேன் இங்கே சிரிக்கிறதுக்கு. இந்த 58 நிமிஷம் வீடியோ பார்த்ததில் நீ டிவிக்கே பற்றி ஒரு 12 மேட்ரு சொல்கிற ப்ரோ. உன்னோட கண்டென்ட் அப்படியே சுற்றி கித்தி வீடியோக்கு வீடியோ மாற்றி 4 வீடியோ முன்ன போட்டு பின்ன போட்டு எல்லாத்தையும் தேடி பார்த்தாலும் இந்த 12 மேட்ரு தான் இருக்குது. உனக்கு என்ன ப்ரோ, ஆபாசம் இல்லாமல் நேர்மையாக பதில் சொல்லணும்ல. இந்த வீடியோவில் டிவிக்கே பற்றி நீ சொன்ன அந்த 12 விஷயத்துக்கு நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் ப்ரோ. இன்னொன்று விஷயம் சேர்த்து சொல்கிறேன். உன்னோட புகைப்படத்தை என்னோட தம்ப்நெயிலில் பயன்படுத்த போகிறேன், சரியா ப்ரோ? அதே நேரத்தில் இதை நான் வியூஸுக்காண்டி மட்டும் இதை நான் செய்ய போகிறதில்ல. இந்த வீடியோவில் உங்ககிட்ட தான் பேசினேன் அப்படிங்கிறதுக்காண்டி உன்னைய டேக் பண்ணுறேன் ப்ரோ. உன்னைய டேக் பண்ணி நீ கேட்ட சரியான தரமான பதிலை இந்த வீடியோவில் நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாரு ப்ரோ. நீ கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஸோ அதனால் இந்த வீடியோ நெடுகளுமே உங்ககிட்ட பேசுகிறேன் ப்ரோ, சரியா? உனக்கு முதல்ல தமிழ் தேசியத்தை தொட்டால் தானே முதல்ல கோவம் வரும். இந்த வீடியோவில் நம்ம பாயிண்ட் தமிழ் தேசியம், 2வது திரள் நீதி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டால் இன்னொன்று கோவம் வரும்னு சொன்னேன். முதல் 2 பாயிண்ட் உனக்கு கோவம் வர்ற விஷயத்தை தொட்டுட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாயிண்ட்டை பேசலாம். ஸோ இங்கே நான் சிம்பிள் தான் ப்ரோக்கு சிம்பிளாக இந்த வீடியோவில் 2 நிமிஷம் எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் கொடுக்க போகிறேன். 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். இந்த இன்ட்ரோ கூட 2 நிமிஷம் தான் வரும். ஸோ இந்த 2 நிமிஷத்தை தாண்டக்கூடாது ப்ரோ. உனக்கெலாம் அவ்வளோ போதும். 1 by 1 தெளிவாக பார்க்கலாமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ப்ரோ. மேட்ரு ப்ரோ, உனக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீ தெரிஞ்சதை பேசுகிற ப்ரோ, தெரிஞ்சுக்கிட்டு பேசலை. நான் உண்மைக்குமே தெரியலனா பேச மாட்டேன் ப்ரோ. உன்னோட 58 நிமிஷத்தை பார்த்துட்டு தான் நான் உன்னை பற்றி பேசவே ஆரம்பித்தேன். ஸோ தெரிஞ்சதை பேசினாவே இந்த மாதிரி சிக்கலை மாட்டிப்பேன். இப்போ பாயிண்ட் ப்ரோ, தமிழ் தேசியம் இதை தொட்டால் எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இந்த தமிழ் தேசியம், இந்த தமிழ் உணர்வாளர்கள் அப்படிங்கிறத வச்சு பண்ணுற இந்த அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் மிஸ்லீட் இருக்குது, எங்கே நாங்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா, இப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி இருக்குது ப்ரோ. நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு அரசியல் கட்சி இருக்குது ப்ரோ. இப்போ இந்த பிஜேபி அப்படிங்கிற அரசியல் கட்சிக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இல்லை ப்ரோ. ரெண்டுமே ஒன்று தான். இந்த பிஜேபி என்ன பண்ணுது, பிற மொழியாளர்கள் இல்லாமல் பிற மதத்தவரை வச்சு அரசியல் பண்ணுது. நம்ம பெரும்பான்மை மதமாக இருக்கோம், இந்த மதத்துக்காரன் நம்ம மதத்தை அடிக்கிறான். மதத்தை வச்சு பண்ணுற அரசியல் இது, மொழியை வச்சு பண்ணுற அரசியல். மதத்தை வச்சு பண்ணுற அரசியலை நாங்கள் கொள்கை எதிரியாக வச்சுருக்கோம். ஏன்னா மதத்தை வச்சு பண்ணுற அரசியல் ரொம்ப தீவிரமானது, ரொம்ப தடுக்கப்பட வேண்டியது. ஸோ என்னுடைய பெரும்பான்மை மதத்தை தூண்டி விட்டு சிறுபான்மை மதத்துக்கு எதிராக பண்ணுற அரசியல் எவ்வளவு ஆபத்தோ, தமிழ்நாட்டில் தமிழ் அப்படிங்கிற அந்த மூல மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து பிரிஞ்சு போன தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழியாளர்களை இந்த தமிழுக்கு எதிராக நிப்பாட்டுற பார்த்தியா, இதுவும் அவ்வளோ ஆபத்தானது. ஸோ தமிழுக்கு எதிரான சில வேலைகளாக நடக்குது. தமிழ் ஆபத்தில் இருக்குது. தமிழ் அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் ஆளணும், பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன்வைக்கிற பார்த்தியா. அப்படி இல்லை ப்ரோ. தமிழ்நாட்டை நேசிக்கிற யார் வேணால் தமிழ்நாட்டை ஆளலாம். தமிழ்நாட்டை ஆளணும்னாவே சும்மா பிற மொழியாளர்களாக மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை நேசிக்கிற, தமிழ்நாடு புரிந்த எந்த மொழியாளர்களும், எந்த மதத்தவரும், எந்த இனத்தவரும் தமிழ்நாட்டை ஆளலாம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ இந்த பிற மொழியாளர்கள்ட்ட நீ பண்ணுற அரசியலும் பிற மதத்தவட்ட பிஜேபி பண்ணுற அரசியலும் ஒன்று தான் ப்ரோ. ஸோ தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு ஏன் சொல்கிறோன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற தமிழ், நான் தமிழை, எனக்கு தமிழ் மொழி பிடிக்கும். அதே நேரத்தில் திராவிடம் அப்படிங்கிற எங்களுடைய இந்த தமிழ் தேசியத்தோட எதிரியாக இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் அத்தனை பேரோட பிறப்புக்கே காரணமான தமிழ் எப்படி உங்களுக்கு எதிராக இருக்க முடியும்? எங்களோட குழந்தைகளே எங்களுக்கு எதிராக நிப்பாற்றியே இது எப்படி சரியானதாக இருக்கும்? நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எதிரானவங்க, இவங்களனால தான் இந்த தமிழ்நாடு வளராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ ஒரு இந்து முஸ்லீம் சண்டை எவ்வளவு தடுக்க வேண்டியதோ அதே மாதிரி தான் இந்த தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் நடக்கிற சண்டை, தமிழனுக்கும் மலையாளத்துக்கும் நடக்கிற சண்டை இதுவும் தடுக்க வேண்டியது. அங்கேயும் சில தற்கொலை இருக்குது, இங்கேயும் உங்களை மாதிரி சில தற்கொலை இருக்குது. 2 தற்கொலைக்குள்ளெல்லாம் நாங்கள் மாட்டிக்க மாட்டோம். ஸோ நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம், உங்களை மாதிரி தீவிரமான தமிழ் தேசியம் பேச மாட்டோம். இது பாயிண்ட் ப்ரோ. இங்கே இந்த விஷயத்தை பற்றி நீ கொஞ்சம் ஆழமாக யோசி ப்ரோ. இது விஷயம். உனக்கு கோவம் வருதாங்கிறத பார்த்துக்க.
இப்போ ரெண்டாவது திரள்நிதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ப்ரோ. திரள்நிதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுனா எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு கட்சி அப்படி வளர்த்து கொண்டு வர்றதுக்கு இந்த திரள்நிதி எவ்வளோ உதவி பண்ணுது ப்ரோ. நீ சொல்கிற ஆர்குமெண்ட் சரியாக இருக்கிற வரைக்கும் நானும் சப்போர்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே சில ஊழல் நடக்குது. இந்த டிக்கெட் விஷயத்தில் சொல்கிற பார்த்தியா, அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரள்நிதி அப்படிங்கிற விஷயத்தில் சில ஊழல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் இங்கே ஆர்குமெண்ட்டு. அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க. இதை உங்கள் அண்ணனே சீமான் அண்ணனே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் பேசுகிறாரு, அவரோட லீக்டு ஆடியோவில் பேசுகிறாரு. இதை ஒன்று பண்ணுவேன், அப்படியே வசூலை போடுவேன், இதான உன் வேலை, இதான உன் நோக்கம். ஸோ திரள்நிதி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் சில இடங்களில் சில பேரால் மிஸ்யூஸ் செய்யப்படுது. என்னன்னு பார்த்துக்க. இவ்வளோ தான் நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு. எதுவும் தப்பு இருக்கா? மக்கள் நம்பி பணம் கொடுக்குறாங்க, அதிகாரத்துக்கு வரல. நீங்களும் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறீங்க, நாங்களும் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மிஸ்லீட் இருக்குது. இது கட்சியை கீழே இழுத்து விட்டுரும், என்ன ஏதுன்னு பார்த்துக்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணுற அட்வைஸை நீ பெரிய குற்றச்சாட்டாக பார்க்குற. இது ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்வைஸு, உன் கட்சி நல்லா இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறது. இதை நீ எப்படி எடுத்துக்க போகிறேங்கிறது எனக்கு தெரில ப்ரோ. சிம்பிள் தான் ப்ரோ. மூணாவது விஷயத்துக்கு போவோம். மூணாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஒருத்தர் எப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் ப்ரோ. விஜய் என்ன இந்த தேதியில் கட்சி ஆரம்பிக்கணும், இந்த தேதியில் மாநாடு நடத்தணும், இந்த தேதியில் பொதுக்குழு நடத்தணும், இந்த தேதியில் செயற்குழு நடத்தணும்னா அவருக்கு தெரியும் ப்ரோ. அவர் எப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கவே மாட்டேங்கிற நிலைப்பாடாக அவர் எதுவும் எடுத்தாரா? எதுவும் சொன்னாரா ட்விட்டரில்? நான் ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்க மாட்டேன்னு சொன்னாரா? அவர் எப்போ சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவர் சந்திக்கட்டும் ப்ரோ. அவர் சந்திக்காதவர் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற ப்ரோ. எக்ஸ் வலைதள பக்கத்தில் விஜய் என்ன நடிகராக இருக்கும் போதே ப்ரெஸ்ஸை எப்படி டீல் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. 2009 2016 அவ்வளோ மெச்சூராக பேசுகிறார் ப்ரெஸ்ஸை. 2016 2025 எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ தூரம் அரசியல் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட எழுத்துக்கள் அத்தனையுமே பாரு ப்ரோ. அவரோட பத்திரிகை செய்தின்னு ஒன்று கொடுக்குறாருல, அதில் பயன்படுத்துகிற எழுத்தை பாரு. அந்த மனுஷன் எவ்வளவு தூரம், எவ்வளவு எஜுகேட்டடாக, எவ்வளவு ஆழமாக பாலிடிக்ஸை புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு எப்போ தோணுதோ அவர் சந்திக்கட்டும். ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன்னு சொல்லல, சந்திக்காமல் இருக்கார்ல. அவரோட பொதுக்குழுவை கூட அவர் ரொம்ப தெளிவாக கட்சியோட 2வது கட்ட ஒன்று பொதுக்குழுவோ இல்லை 2வது கட்ட விழாவோ 26 ஏற்பாடு பண்ணுறாங்க. 26 அப்படிங்கிறது 2026. இவ்வளவு தூரம் மைனூட்டாக திங்க் பண்ணுறாங்க, இவ்வளவு தூரம் மைனூட்டாக திட்டமிட்டு வேலைகளை பார்க்குறாங்க. ஸோ அவங்க 26 பொதுக்குழு நடத்துகிறாங்க ப்ரோ. பொதுக்குழுவோ இல்லை 2வது கட்சியோட ஆண்டு விழாவோ எப்படி வேணால் வச்சுக்கலாமே. ஆனால் தேதி 26, இலக்கு 26 அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்துகிறாங்க, தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஒரு படத்தில் கூட காரோட நம்பரில் கூட 26 பயன்படுத்துகிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அவ்வளவு திட்டமிட்டு அவ்வளவு ஆழமாக பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி நடத்துகிறாங்க. அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்னில் செய்தியாளர் சந்திப்பு எப்போ வரட்டுமோ அப்போ வரட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கட்சி தானே, எங்கள் தலைவர் தானே சந்திக்கலை, அது எங்கள் கட்சிக்கு தானே பாதிப்பு, அதை அவர் எப்போ செய்வாருங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கூடிய விரைவில் இது நடக்கும் ப்ரோ. அன்னைக்கு தமிழ்நாடு திருவிழாவாக இருக்கும். இது 3 ப்ரோ. இப்போ 4வது வியூக வகுப்பாளர்கள். இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவே பேசியாச்சு. ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நாம் தமிழர் கட்சிக்கும் சில ஆலோசனைகள் கொடுத்துருக்காரு ப்ரோ. இங்கே வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது ஒரு தொழில் ப்ரோ, அது ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? நீங்கள் ஆலோசனை கொடுத்தா, ஆலோசனை வாங்கினா சரி, அதற்கு அந்த ஆலோசனை அந்த மனுஷன் கொடுக்குறான், அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா தவறா? எனக்கு புரியல. ஆலோசனை இந்த ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆலோசனை கொடுத்துருக்காரு. சீமான் அவர்களே இதை ஒத்துக்கிட்டாரு. ஸோ சீமான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பேசு தமிழா பேசு, அவர் சில ஆலோசனைகள் ஒத்துருக்காரு. செந்தில் பீச்சுன்னு ஒன்று நடத்துகிறார் பார்த்தீங்களா, அவருக்கும் சீமானுக்கு ஆலோசனை கொடுத்தவர் தான். ஸோ சீமான் கட்சி நடத்துறதுக்கு பல பேர் ஆலோசனை கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தது தான். ஜான் ஆரோக்கியசாமி வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னா ஜான் ஆரோக்கியசாமிலாம் ஓகேப்பா, ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு எப்படிப்பா தமிழ்நாடு மண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, பிளானு ஸ்ட்ரக்சர் அத்தனையுமே விஜய் அண்ணாட்ட இருக்குது. இதை பிரசாந்த் கிஷோரை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்கள் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த மூல முடுக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை போயிட்டமே, என்கிட்ட ஒரு விஷன் இருக்குது, அந்த விஷனை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்தாப்பா உனக்கு இந்த 10 ரூபா நீ வச்சுக்கோ. ஏன்னா நீ எனக்காண்டி உழைக்கிற ஒவ்வொருத்தனுக்கு காசு கொடுக்குறது எங்களுக்கு பழக்கம் ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னு தெரில ப்ரோ. நீங்கள் டக்குன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணால் 1 லட்சம் கொடுக்குறதுக்குலாம் இங்கே ஆள் கிடையாது. இந்த மனுஷன் எனக்காண்டி உழைச்சி கொடுக்குறாரு. இவருக்கு மக்கள்கிட்ட பேசுகிற மொழி புரியுது, எனக்கு மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு தெரியுது. நான் பேச நினைக்கிறத இப்படி பேசினீங்கன்னா கிளிக் ஆகும் சார், இப்படி சொன்னீங்கன்னா அவங்க தாட் ப்ராசஸ் மக்கள்கிட்ட போய் சேரும் சார்னு சொல்கிறதுக்கு ஒரு வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது. அரசியல் கட்சி நடத்துகிற எந்த அரசியல் கட்சியோட யூக வகுப்பாளர் பேர் உனக்கு வேணும்? மம்தா பானர்ஜி, அது மட்டும் இல்லாமல் நம்ம உத்தவ் தாக்கரே, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சந்திரபாபு நாயுடு, ஜெகன் அவர்கள், ஸோ ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள். அரசியலில் ஜெயிக்கணும்னா மக்கள்கிட்ட பேசுகிற, மக்கள்கிட்ட என்ன பேசணுங்கிற கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு தெரிஞ்சால் போதும். எப்படி பேசணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இங்கே யூக வகுப்பாளரோட மைண்டு சரியாக கால்குலேட் ஆகுது. மக்களோட
சைக்காலஜியை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்காண்டி நாங்கள் பே பண்ணி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து அவங்களோட ஆலோசனை வாங்கிக்கிறோம். நீங்கள் ஆலோசனை மட்டும் வாங்கிக்கிறீங்க. மனசை தொட்டு சொல்லுங்கள், ஜான் ஆரோக்கியசாமி சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி சீமான் அவர்களை எங்கேயாவது மறுத்து பேச சொல்லுங்கள். அப்போ பேசுவோம். வியூக வகுப்பாளர் சரியா தவறா, இவங்களாம் தேவையா தேவையில்லையா, அண்ணன் சொல்கிறது அத்தனையுமே உண்மை நம்பினீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரே வேறு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அவரே வேறு ப்ரெஸ் மீட்டில் இப்படியும் சொல்லுவார். அண்ணனை நீங்கள் தொடர்ச்சியாக சரியாக ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மிஸ்லீடு உங்களுக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி எப்போ தொடங்கணும்? எல்லா ஆளுமைகளும் இருக்கும்போது ஒரு கட்சியை தொடங்கணும். யாருமே இல்லாத போது களத்தில் வந்து கட்சி தொடங்குறீங்க. இது வந்து விஜய் அவர்களோட பர்சனல் வஞ்சன்ஸ்னால விஜய் அண்ணா அந்த கட்சியை தொடங்குறாரு. இவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத எண்ணம்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ இப்போது சீமான் அவர்கள் 2009 கட்சி தொடங்கினார். நான் இப்போது ஏன் 2009 2004 தொடங்க வேண்டியதானே? அப்போலாம் ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் அவர்கள்லாம் வயசாகலை, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. அப்போ சண்டை செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற வாதத்தை நான் கேட்டேன்னா அது எப்படி தற்குறித்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ப்ரோ இந்த வாதமும். ஸோ விஜய் அண்ணா இப்போது நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா பர்சனல் வஞ்சன்ஸுக்காண்டி கட்சி தொடங்குறான்னு வச்சுக்கலாமே ஒரு பேச்சுக்கு. ஏன்னா அம்மா சொல்கிறதுக்கெலாம் ஆமா போட்டு போயிட்டாரு. அன்னைக்கெலாம் வராத கோவம் இன்றைக்கி வருதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஸோ விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யாமல் ஒரு அதிகாரத்தை அடையணுங்கிற வெறி காட்டி அரசியல் கட்சி தொடங்கினாருன்னு கூட வச்சுக்கலாமே. ப்ரோ இங்கே எது சேஃப் கேமு? ஒரு ஹைப்பேட் ஆக்டரு 250 கோடி ஏன் 300 கோடி கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த ஏரியா சேஃபாக? இது அத்தனையும் விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா நீ ஏன் அன்னைக்கு வரலன்னு கேட்குற? ப்ரோ இன்றைக்கி அவர் மார்க்கெட்டு 300 கோடி, அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்குறாரு. இவர் இன்னும் 10 வருஷத்துக்கு நடிக்கலாம் ப்ரோ, அதை தாண்டி நடிக்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு இந்த மனுஷன் பீக்காக இருப்பாப்புல, எவ்வளோ சம்பாதிப்பாப்புல. அந்த ஈஸியான வருமானத்தை விட்டுட்டு அரசியல் கட்சி தொடங்கின ஒருத்தரை பார்த்து நீ மக்களுக்கு நல்லது செய்ய தொடங்கலைங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை எப்படி ப்ரோ முன்வைக்கிற? ஸோ சீமான் அவர்களுக்கு நான் கேட்ட அதே கேள்வியை நீ இங்கே விஜய் அவர்களுக்கு நீ கொஞ்சம் பொருத்தி பாரு ப்ரோ. ஒருத்தர் எப்போ அரசியல் கட்சி தொடங்கணுங்கிறத அவர் எடுக்கணும் ப்ரோ. இந்த சேனலை நீ ஏன் ப்ரோ இப்போது அந்த சேனல் எப்போ தொடங்கணும்னு தெரில, ஒரு பேச்சுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி தொடங்கியிருப்பேன்னு வச்சுக்குவேன். ஏன் 7 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியதானே? யூடியூப் என்றைக்கே இருக்கே, ஏன் இன்றைக்கி ஆரம்பிச்சேன்னு கேட்டால் அது எவ்வளவு தற்குறித்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ப்ரோ அந்த வாதம். சரியா ப்ரோ? அவர் எப்போ ஆசைப்பட்டாரோ அப்போ கட்சி தொடங்கணும். அது அவரோட சுய விருப்பம் ப்ரோ. அங்கெல்லாம் நீ தலையிடக்கூடாது. சரியா ப்ரோ? அது அவரோட பிளான், அவரோட விஷன், அது அவரோட தாட் ப்ராசஸ்ஸு. இன்றைக்கி வந்துட்டார்ல, அரசியல் பேசுகிறார்ல, இன்றைக்கி சண்டை போடு, அன்னைக்கே வரலன்னு கேட்காது. அதே தான் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சினிமா காட்சி, இதுதான் நான் பெரிய லெவலில் ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா சினிமா காட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருத்தர், அந்த டிக்கெட் அதிகமாக வைக்கிறார்ல அந்த பாயிண்ட்டு பண்ண முடியாத ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து, இது கூட ஒரு வகையான ஊழல் தான். ஒரு டிக்கெட்டை இவ்வளோ காசு கொடுத்து பார்க்க வைக்கிறாரு, இதை விஜய் அண்ணாவால் தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறார் ப்ரோ. ப்ரோ இங்கே ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க ப்ரோ. இங்கே இதெல்லாம் வந்து இந்த டிக்கெட்ஸ் காசு இவ்வளோ அதிகமாக இருக்குல்ல, இது அரசு நினச்சாலும் தடுக்க முடியாது ப்ரோ. முதல்ல இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் மாடலே இருக்குது ப்ரோ. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரில. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வேணால் ஒரு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறார் சரிங்களா, அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த படத்தை பார்க்குறதுக்கு, அந்த படம் எடுக்கப்படுறங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ஆடியன்ஸுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக அந்த டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது சட்டத்தின்படி சரியானதா தவறானதா? சட்டத்தின்படி இந்த ஆர்குமெண்ட்டை போகும் ப்ரோ. சட்டத்தின்படி சரி. எத்திக்கலாக மாறலாம் விடு ப்ரோ. சட்டத்தின்படி இது சரியானது. இதை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அரசு நினச்சாலும் சட்டம் போட முடியாது. ஏன்னா அவர் வந்து இப்போது விஜய் அண்ணாவை எனக்கு பிடிக்கும். ஒரு 100 டிக்கெட் அன்றைக்கி மொதல் ஷோவை 100ஐயுமே நான் வாங்குகிறேன். நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அந்த படத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது தப்பான்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டிங்கன்னா நீதிமன்றம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாது ப்ரோ. இது சட்டப்படி சரி. மொதல் விஷயம் ப்ரோ, டிமாண்ட் எங்கே இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நீ என்ன நினச்சாலும் இது ஒரு வகையான பிஸ்னஸ் ப்ரோ. இப்போ விஜய் அண்ணாக்கு மட்டும் இது நடக்குது. விஜய் அண்ணா டிக்கெட் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. ரஜினிக்கு நடக்கலை, கமலுக்கு நடக்கலை, தனுஷுக்கு நடக்கலை, வேறு சில ஆக்டர் யாருக்குமே நடக்கலை, சிவகார்த்திகை நடக்கலை. விஜய் அண்ணா மட்டும்தான் அதை செய்கிறாருன்னா உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ. ஷாருக் கான்லேருந்து சல்மான் கான் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு வகையான பிஸ்னஸ் மாடல் ப்ரோ. இதனால தான் அரசே இதை கண்டுக்காமல் இருக்குது. ஆனால் உனக்கு அவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா அரசே இதை நினச்சாலும் தடுக்க முடியாது. மொதல் பாயிண்ட்டு. அப்படி தடுத்தாலும் இப்போது அரசு நினைக்கிற அத்தனையுமே சாத்தியப்படுத்த முடியாது ப்ரோ. அதாவது இந்த 7.8% உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அது ரத்து செய்யப்படுற நிலைமையில் இருக்குது. ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம அரசு மேல்முறையீடுக்கு போகுது. இருப்பிடம் சார்ந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் அரசு முன் வச்சா நீதிமன்றம் அதை தடுத்துறது. இப்போ வன்னியர்களுக்கு 10.5% வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு ஆசைப்பட்டு கொடுக்குது. ஆனால் நீதிமன்றம் அதை சுழிச்சு விட்டுருது. சரியா ப்ரோ? தேர்தல் பத்திரங்கிறத அரசு ஆரம்பிக்குது.
இப்படி பண்ணுவோம்பா அப்படின்னு ஆரம்பிக்குது. நீதிமன்றம் அது தப்பு, சட்டவிரோதம்னு சொல்லுது. ஏன்னா இங்கே அரசியலமைப்பு அடிப்படையில் இருக்கிறோம் ப்ரோ. நீதிமன்றம் நினச்சது தான் இங்கே நீதிமன்றம் அரசியலமைப்பு உட்பட்டு எல்லாத்தையுமே பார்க்கும். ஸோ இது ஒரு வகையான பிஸ்னஸ் ப்ரோ. இங்கே யார் திருந்தணும்னா, இந்த பிஸ்னஸ் ரொம்ப தப்புனா பார்க்குற ஆடியன்ஸ் திருந்தணும் ப்ரோ. நம்ம திருந்தணும்னா யாருமே அந்த டிக்கெட்டை அந்த மனுஷன் 100 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சு 1000 ரூபாய்க்கு விற்கலாங்கிற காசில் இருக்கும் போது நம்ம யாருமே 1000 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்காமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷன் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவான். இவ்வளோ தான் இங்கே விஷயம். இது ஒரு வகையான பிஸ்னஸ் மாடல். இது விஜயில் ஆரம்பித்து அக்கு ஹீரோ வரைக்கும் இருக்குது ப்ரோ. அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதை விஜய் நான் நினச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அரசு நினச்சாவே தடுக்க முடியாது ப்ரோ. இது அடுத்த பாயிண்ட். இப்போ விஜய் அண்ணாவோட ரசிகர் மன்ற தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த தொண்டன் இந்த தலைவன் இந்த விஜயண்ணாக்கு செலவு பண்ண ஒரு கட்சியோட மிக முக்கியமான தொண்டன் அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் அரசியல் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிற ப்ரோனி நான் பார்த்தேன். அதாவது விஜயண்ணா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறதே விஜயண்ணா சொன்ன பிறகு தான் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது வரைக்கும் இப்போது நடுவில் கூட ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலை. ஸோ இங்கே விஜயண்ணாக்கு பண்ணுற செலவு அத்தனையுமே மறுபடியும் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் விஜயண்ணாக்கு ரசிகர் மன்றம் வச்சு பெரிய லெவலில் செலவு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறேன். இல்லை 300 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுற ரசிகர் மன்ற நிர்வாகி நான் காமிக்கவா? மக்களோட எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் சேர்றாங்க தெரியுமா? ஏன்னா விஜய் அண்ணா ரசிகர் மன்றத்தை 2009 பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றமாக மாற்றிட்டார். சரியா ப்ரோ? அன்னையிலேருந்து விஜய் அண்ணாவோட தொண்டர்கள் மக்களோட தான் கணக்கில் இருக்காங்க. மக்களுக்கு விஜய் அண்ணா சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை ரசிகராக மட்டும் பார்க்காத மக்கள் மன்றமாக மாற்றிட்டாங்க. மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதையுமே எதிர்பார்க்காம விஜய் அண்ணாக்கு செலவு பண்ணாங்க. கட் அவுட் வச்சாங்க, பால விஷயம் பண்ணாங்க, அன்னைக்கு தேதிக்கு 100 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. நல்லதெல்லாம் உன் கணக்கு தெரியாது ப்ரோ. அதெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா மேலே இவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்த போது ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அண்ணா மாவட்ட செயலாளர் தேர்வுலலாம் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு இந்த ஒரு வீடியோ இருக்குது, போய் எடுத்து போட்டு பாரு ப்ரோ. கோவையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மேலான வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே மாவட்ட செயலாளர் இஸ்லாமியர். இங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் கட்சியோட மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. மாற்றுத்திறனாளிக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் இல்லாமல் தகுதி அடிப்படையில் கட்சியோட மாநில செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் தயவு செய்து சொல்கிறேன், கொச்சப்படுத்துகிற வேலையை பார்க்காத. மக்களோட எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணுவாங்க, நம்ம விஷயம் மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்கன்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணுற ஒரு வகையான எம்ப்ளாயிஸுக்கு தான் ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்குறாங்க. உழைச்ச அத்தனை பேருக்குமே அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எதையுமே எதிர்பார்க்காம விஜய் அண்ணா சொன்னதை செஞ்சவங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போயும் நம்மள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நமக்காண்டி உழைப்பாங்கங்கிற ஒரு த்ராட் ப்ராசஸ் அடிப்படையில் விஜய் அண்ணா அவரோட கட்சி நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறாரு. இது அவரோட கட்சி. சீமான் அவர்களோட கட்சியில் மாவட்ட செயலாளர் யார் போடணும், இவரை போடணும், அவரை போடணும், நான் சொல்கிறது எவ்வளவு கேவலமாக இருக்குமோ அது சீமான் அண்ணன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அது அவர் நடத்துகிற கட்சி. அதே மாதிரி இருக்குது ப்ரோ இந்த கட்சியோட ஆர்குமெண்ட்டும். இது எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். நாங்கள் போட்ட மாவட்ட செயலாளர் சரியானவங்களா இல்லை நீங்கள் போட்ட மாவட்ட செயலாளர் சரியானவங்களாங்கிறது அந்த எலெக்ஷன் அந்த தொகுதிக்குள்ளே அந்த சண்டையில் தெரிஞ்சிடும் ப்ரோ. தயவு செய்து மாவட்ட செயலாளர் தேர்வுலாம் கொச்சப்படுத்தாத. ரொம்ப அற்புதமாக எந்த கட்சிக்கு இல்லாத மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்லாம் இந்த கட்சியில் இருக்காங்க. எளிய மனிதர்கள் அத்தனை பேர் இந்த கட்சிக்கு உள்ளே போகிறாங்க. இப்போ அடுத்து மேஜராக அரசியலில் ஊழலை ஒழிக்க முடியாது. இது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. உனக்கு நீ ஒரு தற்கூறிங்கிறதுக்கு இது ஒரு செம எக்ஸாம்பிள் ப்ரோ. இங்கே ஒரே ஒரு சட்டத்தை நான் சொல்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த நடைமுறையில் இருக்குது. ஒரு அரசு ஊழியர் இங்கே ஊழல் பண்ணுறார். எப்படி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க நம்மள்ட்ட காசு வாங்குறாரு. 500 ரூபா விட்டு 1000 ரூபா விட்டு லைசன்ஸுக்கு 300 ரூபா கொடு, அது கொடு, இது கொடுன்னு காசு கேட்குறாரு. ஆனால் பிற மாநிலங்களில் எப்படி இருக்குன்னா இந்தியாவில் 18 மாநிலங்கள் நினைக்கிறோம் ப்ரோ. இது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது நடைமுறையில் இருக்குது. இது கனவு கிடையாது. நான் சொல்கிறது செயல்பாட்டில் இருக்குது. ஒரு அரசு ஊழியர் மேசையில் ஜாதி சான்று போனால் 10 நாளுக்குள்ளே அந்த ஜாதி சான்றை சம்மந்தப்பட்டவர் கொடுக்கணும். இல்லை சம்மந்தப்பட்டவர்கிட்ட இல்லைன்னு சொல்லணும். இந்த மாதிரி தப்பு இருக்குங்க நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் சொல்லணும். ஏதேனும் ஒரு பதிலை சொல்லணும். இல்லைனா அந்த சம்மந்தப்பட்டவர் இந்த அரசு ஊழியருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாங்கிற மேலே ஃபைன் போட்டு அந்த காசை வாங்கலாம். அவர் கொடுக்குற வரைக்கும் அந்த அரசு ஊழியர் அவரோட பாக்கெட்லேருந்து அந்த ஃபைனை கட்டணும். இதெல்லாம் பிற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லை ப்ரோ. ஒரு அரசு ஊழியரோட ஊழலை ஒழிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட டார் ப்ராசஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. இங்கே கான்ட்ராக்டர் மூலமாக ஒரு பெரிய ஊழல் நடக்குது. இதற்கு ஒரு ஆங்கிள் யோசிக்கணும். இப்போ உங்கள் அண்ணன் சொல்கிறாரு அடிப்படை கட்டமைப்பு மாற்றம்னு. அப்போ அவர்கிட்ட போய் சொல்லுவியா ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு? ஊழலை ஒழிக்க இந்த ஆளும் கட்சிகள் எந்த லெவலும் அரசியல் செய்யலை. இப்போது
மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. மோடி அவர்களோட 10 வருஷம் ஆட்சி காலத்தில் எனக்கு பல்வேறு வகையான வேறுபாடுகள் இருந்தாலும் அவரோட அமைச்சரவையில் ஊழல் கிடையாது ப்ரோ. சரியா ப்ரோ? ஸோ ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோன்னா, தலைமை சரியாக இருந்தால், தலைமை முழு வேகத்தில் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டால் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா அந்த 13 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்ட திட்டமானது ஒரு உதாரணம். நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இருக்கார் ப்ரோ, ஒடிசாவில். இப்போ அவர் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி. ஆனால் 5 வருஷமாக எவ்வளவு தெளிவாக நேர்மையான அரசாங்கத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள். தொடர்ச்சி 5 முறை அவர் முதலமைச்சர் ப்ரோ. இப்படிப்பட்ட அரசாங்கங்களும் இந்தியாவில் இருக்குது, நடைமுறையில் இருக்குது ப்ரோ. உனக்கு தெரியலனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா உயிர். இவ்வளவு ரா பாலிடிக்ஸ் வேறமா இருக்கும். ட்விட்டரில் சண்டை போடலாம், வீடியோ பேசலாம். அப்போ உங்கள் பசங்க உயிர் ரொம்ப முக்கியம், குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம், இந்த தலைவனை நம்பி ஏமாந்துடாதீங்க. இதையே அட்வைஸை உங்கள் கட்சி சீமான் கட்சியோட தொண்டர்களுக்கு நான் சொன்னால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்கும். சார் இங்கே திமுக பெரிய கட்சி சார், அதிமுக பெரிய கட்சி சார், அது ரெண்டும் பெருசுன்னு தெரிஞ்சதானே களத்தில் நாம் தமிழ் கட்சிக்காரன் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இத்தனை வருஷமாக. அவனோட உயிருக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கா? அவனோட தலைவனை நம்பி தானே வேலை பார்க்குறான். அவனை நான் எவ்வளவு தூரம் பயமூர்த்திறனோ அதே விஷயத்தை இங்கே செய்கிறேன். என்னோட கட்சியில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உயிர் அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர அப்படிலாம் கிடையாது ப்ரோ. சரியா ப்ரோ? இவங்களும் ஜனநாயகமாக ஒரு கட்சி வச்சுருக்காங்க, இவங்களும் ஜனநாயகமாக ஒரு கட்சி வச்சுருக்காங்க. அழுத்தம் வரும் ப்ரோ. அதையும் ஃபேஸ் பண்ணி தான் கட்சி நடத்தணும். இந்த ஊதாரித்தனமான குற்றச்சாட்டெல்லாம் ஆல்ரெடி களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற எல்லா கட்சிக்கும் இருக்கிற அச்சுறுத்தல் தான் இந்த கட்சிக்கு இருக்குது. தலைமையை நம்பி களத்தில் நிற்கிறாங்க. தலைவர் அவரோட பட நடிப்பு தொழிலை விட்டே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் மேலே தொண்டர்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. புரியுதா ப்ரோ? ஸோ எங்களுக்கு எங்கள் தலைவர் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது. அவர் ரொம்ப தெளிவாக காய் நகர்த்துறாருங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த ரா பாலிடிக்ஸை நாங்கள் எதிர்கொள்வோம். எங்களுக்கு நீ எச்சரிக்கை கொடுத்ததுனால எச்சரிக்கை கொடுத்து பயமுறுத்துறேன்னு நான் சொல்ல ப்ரோ. பார்த்துக்கன்னு சொல்கிறேன் ப்ரோ. நான் அதை கூட நான் ஒரு பாசிட்டிவாக கூட எடுத்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேணால் நான் போய் சொல்லலாம் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக வசனங்களை பேசிய விஜய் பெண் பாதுகாப்பை பற்றி பேசுகிறது சரியாக இருக்குமா? விஜய் என்ன படத்தில் வேணால் ஏதோ ஒரு படம் பேரை கூட சொன்ன மறந்துட்டேன். அந்த படம் டைலாக்கை சொல்கிறேன். இங்கே சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் இஷ்யூவை நீதிமன்றத்தில் நடந்திருக்குன்னு கூட நம்ம வீடியோ போட்டோம் ப்ரோ. தனிப்பட்ட முறையில் பேசலை. ஸோ பெண் பாதுகாப்பு அப்படிங்கிறத உங்கள் தலைவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது ப்ரோ. எங்கள் தலைவர் படத்தில் பேசினார் ப்ரோ. படத்தில் அந்த கேரக்டராக வாழ்ந்துருப்பார். அந்த கேரக்டரோட பிஹேவியர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணா பார்த்தீங்கன்னா சிகரெட்டே பிடிக்காமல் இருந்தார் சினிமாவில் 20 வருஷமாக. ஆனால் அந்த இவர் ரோலக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்காண்டி பிடிச்சார். அந்த கதாபாத்திரம் சிகரெட் பிடிக்கும். அந்த கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கக்கூடிய சூர்யா அண்ணா பிடிக்கிறாரு. ஸோ இங்கே கதாபாத்திரம் அந்த இப்போ விஜய் அண்ணாவோட ஒவ்வொரு படத்துலையுமே லியோ அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பாஸ்டம் மறந்த விஜய் அண்ணாவாக இருப்பார். அங்கே அந்த பழைய பாத்திரத்தை பழைய விஷயத்தை மறந்த ஒரு மனிதர், பழைய தவறுகளை மறந்து வாழக்கூடிய மனிதராக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக இருந்து அதை மாத்திரம் ஒருத்தராக நடிச்சிருப்பார். ஸோ கதாபாத்திரங்களை எப்படி பிஹேவ் பண்ணதோ அது எப்படி பேசுவோமோ அதுதான் படத்தில் பேசுவாங்க. விஜய் அண்ணா யார் அப்படிங்கிறது அவரோட உரையாடல்கள் ட்விட்டரில் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா பொதுவெளிக்கு வந்து பேசுகிறாரு. அங்கே தான் விஜய் அண்ணாவோட கேரக்டர் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ படத்தில் நடிக்கிற விஜய் அண்ணாக்கும் களத்தில் இருக்கக்கூடிய நடிக்கிற விஜய் அண்ணாக்கும் தற்குறித்தனமாக வித்தியாசம் தெரியலன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுறது? ஸோ உங்கள் தலைமையிலேயே பெண் பற்றி புகார் இருக்குது ப்ரோ. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா ப்ரோ. 4 வாரத்துக்குள்ளே அறிக்கை வேறு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனி ப்ரோ. அது என்ன ஏதுன்னு பாரு ப்ரோ. அதுக்குள்ளேயும் அங்கே தலைமையில் இருக்குது. சரியா ப்ரோ? இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து நியூஸில் வராத செய்திகள் இருக்கான் ப்ரோ. தலைமையிலே இருக்குது ப்ரோ. எங்கள் அண்ணன் பெண் விஷயத்தில் எவ்வளவு கரெக்டாக இருப்பாருங்கிறது நான் சொல்லி உனக்கு தெரிய வேணாம், தமிழ்நாட்டுக்கு தெரியும். உனக்கு தான் தெரியல, என்ன ஏதுன்னு தெரில. கொஞ்சம் பார்த்துக்க ப்ரோ. இந்த வேறு என்ன ப்ரோ எல்லாத்தையும் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் மேட்ருக்கெலாம் ஒரு 23 மணி நேரம் அந்த வீடியோக்கு ரிசர்ச் இருக்குது ப்ரோ. அந்த மும்மொழி கொள்கை, விஜயனோட ஸ்கூல், இதுக்கு மேலே கத்த முடியல ப்ரோ. 11 மேட்ரு உனக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு இந்த இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோ தூரம் உனக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சுன்னா அந்த வீடியோ கூட நான் சைடில் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ, இதுக்கு முந்தின வீடியோ தான் அந்த வீடியோ, நீ செக் பண்ணி பாரு ப்ரோ. அங்கே போய் பாரு. இந்த ஸ்கூல் விஷயத்தில் உனக்கு ஒரு டாஸ்க்காகவே வைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் 10 நிமிஷம் 13 நிமிஷம் அந்த ஸ்கூல் விஷயத்தில் விஜயன் நான் பண்ணது தவறு கிடையாது, வாத பிரதிவாரங்களை அடிப்படையாக வச்சு நான் பேசியிருக்கேன். நடிகர் விஜய்க்கும் தலைவர் விஜய்க்கும் என்ன வேறுபாடு, ஒரு அரசியல்வாதி நிர்வாகிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன் ப்ரோ. இதுக்கு மேலே சிம்பிள் தான் ப்ரோக்கே என்னால் கத்த முடியல ப்ரோ. தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஒன்றுமே இல்லாத ரோட்டில் போகிற வரவன் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் வச்செல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வையன் ப்ரோ, நல்லா இருக்காது. இதுக்கு மேலே உனக்கு போதும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ்ஸை எப்போ சந்திப்பார், அதை எப்போ பண்ணுவார், இதை எப்போ பண்ணுவாருன்னு சொல்லி தற்குறித்தனமாக பேசுறதை முதல்ல நிப்பாட்டிட்டு ரொம்ப
ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேங்கிற பேரில் யதார்த்தம் புரியாமல் தெரிஞ்சதை வச்சு பேசிகிட்டு இருக்க ப்ரோ. தெரிஞ்சுக்கிட்டு பேசு, ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பேசுவேன் அப்படிங்கிற ஒரே விஷயத்தோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ என் வீடியோ நீ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ப்ரோ அரசியல் ரீதியான தெளிவு உனக்கு கிடைக்கும் ப்ரோ. ஸோ தொடர்ச்சியாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணு ப்ரோ. உன்னோட சப்போர்ட் எனக்கு தேவை. உன்னையே போன்ற நபர்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்த தான் இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட நோக்கம் நான் முன்னாடி சொன்னபடி நம்ம அண்ணா மாதிரி சில பேருக்கு அரசியல் தெளிவை உருவாக்குறது தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.